ரைட். ரூட்டுக்கும் ஸ்டெம்முக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? ரூட்டுக்கும் ஸ்டெம்முக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும் ஏற்கனவே படிச்சவங்க சொல்லலாம். ஆமா, எபிடர்மிஸ்ல வந்து ட்ரைகோம்கள் தான் இருக்கும். ரூட் யாருக்கு பதிலா அப்புறம் எபிப்ளம்மா சொல்ல மாட்டோம், எபிடர்மிஸ் மட்டும்தான் சொல்றோம். இங்க ஹைப்போடர்மிஸ் இருக்கும். அது மேபி கோலன் கைமா இருக்கலாம், ஸ்கிலின் கைமாவா இருக்கலாம். அங்க வந்து கார்டெக்ஸ் ஒரே லேயரா தான் படிச்சோம். இங்க அப்படி கிடையாது. கார்டெக்ஸ் வந்து ஹைப்போடர்மிஸ், அப்புறம் என்ன வரும், எபிடர்மிஸ் கீழே வர்ற ஹைப்போடர்மிஸ் கார்டெக்ஸோட ரீஜன்ல தான் வரும். இதுல எண்டாக்சைலம். ஓகே, புரோட்டோசைலம் டுவார்ட்ஸ் சென்டரா இருக்கும். வெரி குட். வேற கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல் ஸ்டெம்ல. ஆமா அதானே, அங்க ரேடியல் வாஸ்குலர் பண்டல். இதெல்லாம் நீங்க படிக்கும் போதே பார்த்துக்கோ. ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறது டைகாட் ஸ்டெம்முடைய அனாட்டமி. இது வந்து கிரவுண்ட் பிளான் சொல்லுவாங்கப்பா. அதே செம்பருத்தி, சாரி என்ன பூ, அதே சூரியகாந்தியோடைய ஸ்டெம்மு நீங்க கிரவுண்ட் பிளான் என்னன்னா அது ஃபுல்லா கிராஸ் செக்ஷன் எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, ஒரு ரிங் லைக் ஷேப்ல வாஸ்குலர் பண்டல் அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும். இது டைகாட் ஸ்டெம்ல மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஒரு பார்ட்டை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, பெருசு பண்ணி காமிச்சிருக்காங்க நமக்கு. சரிங்களா? ரைட். அப்ப இதுல இருக்கிறது அதுல இருக்கிறது என்னென்னலாம் இருக்குன்னு பாத்துக்கோ. எப்பவும் போல அவுட்டர் மோஸ்ட் லேயர் யாரு, எபிடர்மிஸ். அவுட்டர் மோஸ்ட் லேயர் யாருங்க, எபிடர்மிஸ். தமிழ்ல புறத்தோல். ஓகே, அந்த புறத்தோல்ல காணப்படக்கூடிய அந்த ஏர் லைக் growthக்கு பேரு ஆமா ட்ரைகோம் சொல்லலாம், அல்லது எபிடர்மல் ஏர், அதாவது புறத்தோல் வளரிகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். இந்த இடத்துல வரும்போது இங்க பாருங்க, புறத்தோலுக்கு கீழே இந்த ரீஜன் புறத்தோல் அடித்தோல் சொல்லுவாங்க. அதாவது ஹைப்போடர்மிஸ். என்ன சொல்லுவோம், just below the epidermis, hypodermis is present. In dicot stem, it is made up of collenchyma. இருவித்திரை தாவர தண்டுல ஹைப்போடர்மிஸ் எதால் ஆனது, கோலன்கைமாவால் ஆனது. இது வந்து காம்பாக்ட்லி அரேஞ்சு. இங்கெல்லாம் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ்லாம் இருக்காது. கோலன்கைமால அடிஷனல் சப்போர்ட்டை கொடுக்கறது, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது தான் கோலன்கைமாவுடைய வேலை. சரிங்களா? ரைட், பார்த்துக்கோ. அதுக்கு அடுத்தது இந்த எபிடர்மிஸ். ஹைப்போடர்மிஸ் கீழே இருக்கிறது யாரு, ஜஸ்ட் இது புறணி செல்கள் மட்டும், அதாவது பேரன்கைமாவாலான செல்கள் கொஞ்சம் இருக்கும். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது யார் வரார், எப்பவும் போல எண்டோடர்மிஸ் வரும். ஆனா இந்த எண்டோடர்மிஸ்ல அகத்தோல்னு சொல்றோம். இதுல யார் இருக்க மாட்டாங்க, காஸ்பரியன் ஸ்ட்ரிப் இங்க இருக்க மாட்டாங்க. ரைட்டா? அந்த எண்டோடர்மிஸ் கீழே யார் இருப்பாரு, பெரிசைக்கிள் வந்துடும். ரைட்டா? அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரீஜன் இங்க வந்துட்டு பிறகாட உங்களுக்கு இங்க பாருங்க, பெரிசைக்கிள் ரீஜன் முடிஞ்ச பிறகு இது ஃப்ளோயம், இது சைலம். இந்த வாஸ்குலர் பண்டல் எப்படி இருக்குது பாக்குறதுக்கு, வெட்ஜ் ஷேப்டு, ஆப்பு வடிவம்னு சொல்லுவாங்களா ராஜா. ஸோ ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு வாஸ்குலர் பண்டல் மட்டும் நமக்கு என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்ப இது மட்டும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி மேல ஃப்ளோயம் இருக்கு, கீழே சைலம் இருக்கு, நடுவுல யார் இருக்கா, கேம்பியம். ரூட்ல கேம்பியம் பார்த்தோம், எங்க மட்டும் தான் வரும்னு சொன்னோம், செகண்டரி growth நடக்கும்போது டைகாட் ரூட்ல எங்க இருந்து வரும், இங்க. ஆனா டைகாட் ஸ்டெம்மை பொறுத்து மட்டும் உங்களுக்கு யார் இருக்கா, கேம்பியம் இருக்கு, மேல இருக்கிறது ஃப்ளோயம், கீழே சைலம். இந்த புரோட்டோசைலம் டுவார்ட்ஸ் இங்க போய் பெரிபெரல்னு சொல்லக்கூடாது. திருப்பி நான் சொல்றேன், ஏன்னா நான் ஒரு பார்ட்டை மட்டும் தான் என்லார்ஜ் பண்றேன். அப்ப இந்த புரோட்டோசைலம் எங்க இருக்கும், டுவார்ட்ஸ், அதைத்தான் நீங்க சொல்லணும், டுவார்ட்ஸ் சென்டர். இப்போ புரோட்டோசைலம் டுவார்ட்ஸ் சென்டர், மையத்தை நோக்கி இருந்தா அதுக்கு பேரு எண்டார்க், அதாவது உள்நோக்கு அமைந்த வாஸ்குலர் பண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அதுக்கப்புறம் யார் இருக்கா, பித்து தெளிவா இருக்கும். அவ்வளவுதான். இதுல வேற ஏதாவது அண்ட் ரொம்ப முக்கியமானது மெடுலரி ரேஸ், மெடுலரி கதிர்கள்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன சார், இந்த ரெண்டு வாஸ்குலர் பண்டலுக்கும் நடுவுல இந்த மாதிரி, சரியா, வாஸ்குலர் கற்றைகளுக்கு இடையில இந்த மாதிரி ரேஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் மெடுலரி ரேஸ். எப்பயாவது செகண்டரி growth ஸ்டெம்ல நடந்ததுன்னு வச்சுங்களேன், தண்ணி வந்து சென்டர்ல இருந்து பெரிபெரல் நோக்கி தண்ணி கடத்தணும், அதுக்கு யூஸ் ஆகிறது தான் மெடுலரி ரேஸ். சரிங்களா? இதுதான் டைகாட் ஸ்டெம்முடைய அனாட்டமி. பார்த்துடலாமா? இது புரிஞ்சிச்சா படம்? ஏதாவது புரியலையா தர்ஷினி? புரிஞ்சிச்சா? ரைட், ஓகே, பார்க்கலாம். The transverse section of typical young dichordal stem show the
எபிடர்மிஸ் இஸ் த outermost protective layer of the stem. எப்பவும் போலதான் ஸ்டெம்ல வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு அடுக்கு எதுனா எபிடர்மிஸ் தான். அடுத்தது covered with a thin layer of cuticle. இது நம்ம சொல்லல. ஸ்டெம்ல உங்களுக்கு எபிடர்மிஸ்க்கு மேல சின்ன ஒரு லேயர் இருக்கும், அது பேர் என்னது? கியூட்டிகல். அது பேர் வந்து கியூட்டிகல். மேபி இந்த கிரீன் கலருக்கு மேல ஒரு டார்க்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதான் கியூட்டிகல் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, இட் மே பி a trichomes and few stomata. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்க. இப்ப புரியுதா? இது நம்ம என்ன பார்க்குறோம்? டைகாட் ஸ்டெம் தானே படிக்கிறோம். ஸ்டெம்ல எபிடர்மிஸ் ரீஜன்ல ட்ரைகோம் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அண்ட் பிளஸ் கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையிலான இலை துளைகள் இதுல இருக்கும், டைகாட் ஸ்டெம்ல இருக்கும். சரிங்களா? The cells arranged in multiple layers between epidermis and pericycle constitute the cortex. இங்க பாருங்க, இந்த எபிடர்மிஸுக்கும் வேற யார் இருக்கா? பெரிசைக்கிள். எபிடர்மிஸ்க்கும் பெரிசைக்கிளுக்கும் நடுவுல யார் இருக்காங்க? கோலன் கைமா, பேரன் கைமா, எண்டோடர்மிஸ். இதுதான் என்னது? கார்டெக்ஸ் புரோனின்னு சொல்லலாம். அங்க ஒன்லி பேரன் கைமா மட்டும்தான் ரூட்ல படிச்சீங்க. இங்க உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு? கோலன் கைமா, தட் இஸ் ஹைப்போடர்மிஸ், பேரன் கைமாட்டஸ் கார்டெக்ஸ் அண்ட் எண்டோடர்மிஸ் இங்க இருக்கு. சரிங்களா? இங்க பாருங்க, the cells arranged in multiple layers between epidermis and pericycle constitute the cortex. It consists of 3 subzones. cortex 3 ஜோனா பிரிக்கிறாங்க எங்க? டைகாட் ஸ்டெம்ல. அது என்னன்னா அவுட்டர் ஹைப்போடர்மிஸ், ஃபர்ஸ்ட் ஜோன் இவரு, அதான் ஹைப்போடர்மிஸ், புறத்தோல் அடித்தோல். consist of few layers of collenchymatous cells just below the epidermis. அதாவது எபிடர்மிஸ்க்கு கீழே கோலன் கைமாவாலான ஒரு பேட்ச் இருக்கும், அதுதான் ஹைப்போடர்மிஸ். இது கார்டெக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஜோன். சரிங்களா? which provide mechanical strength to the young stem. எது? இந்த ஹைப்போடர்மிஸ் என்ன பண்ணுது? தண்டுக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, வலிமையை கொடுக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? அதுல எது குறிப்பா? யங் ஸ்டெம், அது ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கார்டிகல் லேயர்ஸ் பிலோ ஹைப்போடர்மிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரவுண்டட் தின் வால்வட் பாரன்கைமல் செல்ஸ் வித் கான்ஸ்பீசியஸ் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். இங்க இந்த ஹைப்போடர்மிஸ் கீழே யார் இருக்கா? இதான் பாரன்கைமாட்ட செல். இதுல நடுவுல என்ன இருக்குமா? இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும். ஜஸ்ட் கார்டெக்ஸ்ல போன வாட்டி படிச்சோம்ல, அதே மாதிரி. The innermost layer of the cortex is called endodermis. இங்கேயும் innermost layer எதுக்கு சொன்னா கார்டெக்ஸ்ல யார் தான்? எண்டோடர்மிஸ். அப்ப மொத்தம் 3 சப்சோனு கார்டெக்ஸ்ல. ஃபர்ஸ்ட் யாரு? ஹைப்போடர்மிஸ், ரெண்டாவது கார்டிகல் ஜோன், மூணாவது யாரு? எண்டோடர்மிஸ். புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு டைகாட் ஸ்டெம்ல அப்படின்றது. சரிங்களா? The cells of the endodermis are rich in starch grains and the layer is also referred to as starch sheath. இது நீட் क्वेश्चन. எண்டோடர்மிஸ் லேயர்ல இங்க வந்து காஸ்பரின் பட்டைகள்லாம் இங்க இருக்காது. ஆனா இந்த எண்டோடர்மிஸ் லேயர்ல எது அதிகமா இருக்குது? ஸ்டார்ச் துகள்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இந்த அடுக்க நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டார்ச் ஷீட். இது நீட் क्वेश्चन. ஸ்டார்ச் உரையா? தமிழ்ல என்ன கொடுத்திருக்கு? ஸ்டார்ச் உரை அல்லது ஸ்டார்ச் ஷீட். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பெரிசைக்கிள் இஸ் present on the inner side of the endodermis. பெரிசைக்கிள் எங்க இருக்குது? எண்டோடர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிசைக்கிள். அண்ட் above the phloem, phloயத்துக்கு மேல எண்டோடர்மிஸ்க்கு கீழே அதான் யார் இருக்கா? பெரிசைக்கிள் இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ, the phloem in the form of semi lunar patches of sclerenchyma. இங்க கவனிக்கணும், இந்த உங்களுக்கு பெரிசைக்கிள் இருக்கு இல்லையா? டைகாட் ஸ்டெம்ல பெரிசைக்கிள் எதால் ஆனதுன்னா ஸ்க்ளீரன்கைமாவால் ஆனது. டைகாட் ஸ்டெம்ல பெரிசைக்கிள் ரீஜன் எப்படி இருக்கு? ஸ்க்ளீரன்கைமா பேட்சஸ் செமி லூனார், அதாவது அரை நிலாவா, அரை அந்த மாதிரி விதத்துல இருக்கும். இது டைகாட் ஸ்டெம்ல பெரிசைக்கிள் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்து in between the vascular bundles there are few layers of radial placed parenchymatous cells which constitute the medullary rays. நான் அத சொன்னேன்ல, உங்களுக்கு 2 வாஸ்குலர் பண்டலுக்கு நடுவுல என்ன போகும்?
நிறைய ரேஸ் இருக்கும், அதுக்கு பேர் மெடுலரி ரேஸ். அது எதால் ஆனது? பேரன்கைமாவால் ஆனது. ஒவ்வொரு செல்லும் என்ன செல்லால் ஆனது அப்படின்றத, ஒவ்வொரு டிஷ்யூவும் எதால் ஆனதுன்னு பார்த்துக்கோ. ரைட்டா? A large number of vascular bundles are arranged in a ring, that is ring arrangement of vascular bundles is a characteristic of dicot. இப்போ நம்ம பார்த்தல இப்படி இருந்தது இல்ல, எஸ் இப்படிதான் இருந்தது வாஸ்குலர் பண்டல், கரெக்டா? அப்ப இந்த ரிங் லைக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாஸ்குலர் பண்டல், அதாவது வளைய வடிவில் அமர்ந்திருக்கக்கூடிய வாஸ்குலர் கற்றைகள் இருவித்திலை தாவர தண்டினுடைய ஒரு சிறப்பு பண்பு. புரிஞ்சுதா? ஈச் வாஸ்குலர் பண்டல் இஸ் கன்ஜாயிண்ட். அப்படின்னா என்னம்மா? கன்ஜாயின்ட்னா என்னப்பா? ஒருங்கமைந்தவை. அப்படின்னா என்ன? சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் அமைஞ்சிருக்கும். சைலம் புளோயம், கரெக்டுங்களா? ஒரே வாரத்தில் அமைஞ்சிருக்கும். ஓப்பன், இட் மீன்ஸ் கேம்பியம் இஸ் பிரசன்ட் இன் பிட்வீன் சைலம் அண்ட் புளோயம். சைலத்துக்கும் புளோயத்துக்கும் நடுவில் கேம்பியம் அமைஞ்சிருந்தா ஓப்பன். அண்ட் வித் எண்டார்க் புரோட்டோசைலம். அப்படின்னா என்ன? புரோட்டோசைலம் டுவார்ட்ஸ் சென்டர், மையத்தை நோக்கி இருக்கிறதுனால எண்டார்க் வாஸ்குலர் சொல்றோம். சரிங்களா? A large number of rounded parenchymal cells with large intercellular spaces which occupy the central portion, that is the pith. pith எப்பவும் போல parenchymal ஆனது, அங்க என்ன இருக்கும்? செல் இடைவெளிகள் இருக்கும். சரிங்களா? தட்ஸ் ஆல். உங்களுக்கு இந்த டைகாட் ஸ்டெம் புரியுதுங்களா? இங்க பாருங்க, இதுதான் பித்து. பித்து parenchymal ஆனது, இங்கேயும் என்ன இருக்கும்? இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ்லாம் இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, இது வந்து டைகாட்டோடைய ஸ்டெம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா பாரு, ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுமா? ஸ்டார்ச் ஷீத்து நிறைய வாட்டி கொஸ்டின்ஸா வந்திருக்கக்கூடிய பார்ட். இதுல டைகாட் ஸ்டெம்ல எண்டோடர்மிஸ்ல ஸ்டார்ச் துகள்கள் அதிகமா இருக்கும், அதனால அதுக்கு பேரு ஸ்டார்ச் ஷீத். ரைட், நெக்ஸ்ட் டைகாட் பார்த்தோம். மோனோகாட்டோடைய ஸ்டெம்முடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பார்க்க போறோம். ரைட்டுங்களா? இது கிரவுண்ட் பிளான். சே ஃபார் எக்ஸாம்பிள், மோனோகாட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மோனோகாட்டுக்கு, ஒரு வித்திலை தாவர தண்டுக்கு ஏதாவது ஒரு உதாரணம். மேஸ் சொல்லலாமா? மக்காச்சோளத்தோட தண்டு பகுதியை நீங்க கிராஸ் செக்ஷன் எடுத்து, டிரான்ஸ்வர் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன டிஃபரன்சியேஷன்? டைகாட்லயும் கிரவுண்ட் பிளான் பார்த்தோம், மோனோகாட்லயும் கிரவுண்ட் பிளான் பார்க்குறீங்க. என்ன டிஃபரன்சியேஷன்? வாஸ்குலர் பண்டல் இங்க ரிங் லைக்கா இருக்கா? கிடையாது. ஸ்கேட்டர்டு வாஸ்குலர் பண்டல், சிதறிய நிலையில வாஸ்குலர் கற்றைகள் இருக்கும். வேற டிஃபரன்சியேஷன் என்ன? ட்ரைகோம்ஸ் இங்க இருக்காது. ஓகே, இங்க இதுல வாஸ்குலர் பண்டல் வந்து பெரிய சைஸ்லாம் சென்டர்ல இருக்கும், சின்னதுலாம் பெரிபரல்ல இருக்கும். அதாவது வெளிப்புறத்துல சிறிய வாஸ்குலர் கற்றைகள், மையத்துல பெரிய வாஸ்குலர் கற்றைகள். வேற பித்துக்கு பதிலாக இங்கே கிரவுண்ட் டிஷ்யூ தான் சொல்லுவோம். ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க? கிரவுண்ட் டிஷ்யூ தான். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள் அப்படின்ற டிஃபரன்சியேஷன்லாம் இருக்காது. ஜஸ்ட் கிரவுண்ட் டிஷ்யூ தான்ப்பா சொல்லுவோம். அண்ட் ஸ்கல் ஷேப்டு வாஸ்குலர் பண்டல், மண்டையோட்டு வடிவ வாஸ்குலர் கற்றை. இதில் இந்த இதில் என்ன இருக்கும்னா, வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் இருக்கும், நீர்க்குழிகள்லாம் இருக்கும். சரிங்களா? ரைட், இது வந்து கிரவுண்ட் பிளான். இங்க அதான் கிரவுண்ட் டிஷ்யூனா என்னது? தலை திசுன்னு சொல்றோம். ஏற்கனவே சொல்லிட்டோம், கிரவுண்ட் டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப். தலை திசு எதால் ஆனது? பேரன்கைமாவால் ஆனது. அவ்வளவுதான். ரைட், இப்ப இதை மட்டும் பாரு, இதை மட்டும் என்லார்ஜ் பண்ணிட்டு ஏதாவது ஒன்னுத்தை மட்டும் இங்க என்லார்ஜ் பண்ணிருக்காங்க. எப்பவும் போலதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர் யாரு? எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்க்குள்ள யார் இருப்பா? ஹைபோடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப். நீங்க டைகாட் ஸ்டெம்ல கோலன் கைமாவால் ஆனது, இங்க யாரு? இதுதான் மெயின் வித்தியாசம், ஞாபகம் வச்சுக்கோ. ரைட், அடுத்தது இதெல்லாம் யாருங்க? வாஸ்குலர் பண்டல். இதான் நான் சொன்ன ஸ்கேட்டர்டா ஆயிருக்கும். இங்க ரிங் லைக் அரேஞ்ச்மெண்ட்லாம் கிடையாது, வட்ட வடிவம் வளைய வடிவம்லாம் கிடையாது. இந்த வாஸ்குலர் பண்டல்ல இங்க பாருங்க, சைலம், இதான் சைலம் அண்ட் புளோயமும் இங்கே இருக்கும். சைலம் புளோயம் ரெண்டும் ஒரே ஆரத்துல இருக்கிறதால இதை நம்ம என்ன சொல்லலாம்? என்ன வாஸ்குலர் பண்டல்? கன்ஜாயிண்டா ரேடியலா? சைலமும் புளோயமும் ஒரே ரேடியஸ்ல இருக்கு, கன்ஜாயிண்ட் தான். கன்ஜாயிண்ட் தான். கேம்பியம் இருக்கா? மோனோகாட் பக்கம் கேம்பியம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணாத. அப்ப க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல், கரெக்டா? க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல். மேபி அதுல வேற என்ன டிஃபரன்சியேஷன் வாஸ்குலர் பண்டல்ல? இங்க வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் இருக்கும்பா, சின்னதா நீர் கொண்ட குழிகள் இருக்கும். நீங்க மோனோகாட் ஸ்டெம் எல்லாம் போட்டு அழுத்துனீங்க தண்ணி வரும்.
சரியா? அது காரணம் வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் தான். இங்க தனியா பித்துன்னு நம்ம ஒண்ணு பார்க்க மாட்டோம்ப்பா. டைகாட் மாதிரி தனியா பித்துன்னு ஒரு பகுதி பார்க்க மாட்டோம். ஃபுல்லா என்ன சொல்லுவோம், கிரவுண்ட் டிஷ்யூ. அந்த தலை திசுல தான் வாஸ்குலர் பண்டல் ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கும். சரிங்க, அவ்வளவுதான். என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாமா? என்சிஆர்டில ஜஸ்ட் பார்ப்போம். The monocot stem as a sclerenchymatous hypodermis. First differentiation. ஒரு வித்திலை தாவரத்துல புறத்தோல் அடித்தோல் ஆனது ஸ்க்ளீரன்கைமாவால் ஆனது. A large number of scattered vascular bundle. அதிக எண்ணிக்கையிலான சிதறிய நிலையில வாஸ்குலர் கற்றை ஒரு வித்திலை தாவர தண்டுல இருக்கும். Each surrounded by sclerenchymatous bundles. இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது இந்த இடத்துல வாஸ்குலர் பண்டல் இதான் மோனோகாட் ஸ்டெம்ல அப்படின்னா உங்களுக்கு சுத்தி என்ன இருப்பாரு, கற்றை உரை செல்கள் இருக்கும். என்ன இருக்கும்? கற்றை உரை செல்கள் இருக்கும். இதுக்குள்ளதான் யார் இருக்கா, சைலம் ஃப்ளோயம்லாம் இருக்கும். ரைட்டா? இது வரைக்கும் பண்டல் சீத்து டைகாட் பக்கம் நீங்க எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க, மோனோகாட் ஸ்டெம்ல தான் பார்ப்பீங்க. அதே மாதிரி லீஃப்லையும் நீங்க பண்டல் சீத் பார்ப்போம். சரிங்களா? அண்ட் a large conspicuous parenchymatous ground tissue. சார் பெரிய, அதாவது பெரிய தெளிவாக தெரியக்கூடிய பேரன்கைமாவாலான தலத்திசு இதுல இருக்கும்னு சொல்றாங்க. வாஸ்குலர் பண்டல் மோனோகாட் ஸ்டெம்ல எப்படி இருக்கும், கன்ஜாயிண்ட், அதாவது ஒரே ரேடியஸ்க்குள்ளவே சைலம் ஃப்ளோயம் இருக்கும். கேம்பியம் கிடையாது, அதனால க்ளோஸ் மூடியவன்னு சொல்றோம். அதுக்கடுத்தது பெரிபரல் வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் ஜெனரலி ஸ்மாலர் than the central located one. அப்படின்னு என்ன சொல்றாங்க, இந்த பெரிபரல் இங்க சொன்னதான் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய வாஸ்குலர் கட்டை சின்னதா இருக்கும். when compared with center, மையத்தில் இருக்கிறத விட அது சின்னதா இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது the phloem parenchyma is absent. எப்பா இது நீட் क्वेश्चन பாத்துக்கோ. phloem parenchyma உங்களுக்கு எங்க இருக்காது, மோனோகாட் ஸ்டெம்ல phloem parenchyma இருக்கு. phloemத்துல 4 வகை இருக்குல்லப்பா. நான் சொன்னேன் phloem parenchyma, phloem fibers, companion cell, sieve tube filaments. அதுல மோனோகாட் ஸ்டெம்ல எது இருக்காது, phloem parenchyma இருக்காது. இது நம்பர் 1 பாத்துக்கோ. And water containing cavities are present within the vascular bundle. சார் வாஸ்குலர் பண்டலுக்கு உள்ள நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், நீரை கொண்ட குழிகள் இதுல இருக்கும். எந்த இடத்துலனா இந்த இடத்துல இங்க இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? ஓகேவா? இது மோனோகாட் ஸ்டெம்மோடைய அனாட்டமி. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுப்பா. இது டவுட் இருந்தா கேளு, நான் இப்ப கேள்வி கேட்கறேன்.